நாங்கள் வந்து இந்த ஆசிரியர் குடியிருப்பு பகுதியில் வந்து சாயப்பட்ட கழிவுகள் வந்து அதிகமாக கலக்குது அப்படின்ட்டு நாங்கள் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் நாங்கள் வந்து ஏடிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ ஏஎம்மா வந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறாங்க. பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்கே அப்படிங்கிற நிறுவனம் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சாயம் மூடுற வேலையை பார்க்குறாங்க. இந்த சாயம் மூடுற பணியில் வந்து சாயம் போட்டு வரக்கூடிய கழிவு தண்ணிகளை வந்து முறைப்படி வந்து சுத்திகரிப்பு பண்ணி தான் வெளியில் அனுப்பணும். ஆனால் இவங்க அதுக்கு ஒரு பிளான்ட்டை வச்சுக்கிட்டு சுத்திகரி பண்ணாமல் சாய தண்ணியை அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. அப்படி வரக்கூடிய தண்ணினால் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தண்ணி வந்து ஓடுறதுக்கான சரியான ஒரு வடிகால் வசதியுமே இல்லாமல் அப்படியே பூமிக்குள்ளே தேங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தண்ணி பூராமே கெட்டு மனுஷன் வந்து குடிக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாமல் விஷத்தன்மையாக மாறி போச்சு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெளியே அனுப்பக்கூடிய அந்த சாய தண்ணியில் வரக்கூடிய நெடி வாசனை அப்படிங்கிறத வந்து சுவாசிக்கிறதுக்கே வந்து தகுதியில்லாத ஒரு காற்றாக அந்த பகுதி மாட்டிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பல முறையை வந்து நகராட்சியிலையும் வருவாய்த்துறையிலையும் மனு கொடுத்துமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. வர்றாங்க, விசாரிக்கிறாங்க, போயிடுறாங்க, வர்றாங்க, விசாரிக்கிறாங்க, போயிடுறாங்க. இதுவே வந்து கடந்த 5 வருஷமாக வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க. ஏஎம்மா விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்ககிட்டயே நாங்கள் வந்து நல்ல தீர்வு உடனே எதிர்பார்க்குறோம். இந்த முறையும் வந்து இதை வந்து ஒரு கண்துடைப்பாக ஒரு விசாரணையை அவங்க எடுத்துட்டு மறுபடியும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பகுதி மக்களை திரட்டி முழுமையாக நாங்கள் போராடுறதுக்காக தயாராக இருக்கோம். நன்றி.